வணக்கம் உறவுகளே. அதாவது இது வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது? இன்றைய உலகத்தினுடைய வலையொலியினுடைய தளங்களில் வந்து எத்தனையோ மனிதர்கள், எத்தனையோ இளைஞர்கள், இளைஞிகள் அ நல்ல நல்ல விஷயங்களை வீடியோவாக எடுத்து, அதன் மூலமாக பணம் ஈற்றி, அதற்கப்புறம் அதை வந்து பொதுமக்களுக்கு, இல்லாதப்பட்ட மக்களுக்கு வந்து அவர்களால் முடிந்த உதவிகளை உலகம் முழுக்கும் இருக்கக்கூடிய ஆப்பிரிக்கா கண்ட்ரியில் கூட நிறைய கண்ட்ரிகளில் வந்து இந்த மாதிரி உதவிகள் செய்து கொண்டு அந்த நாட்டினுடைய இராணுவ தலைவர்கள் கூட அவர்களை கூப்பிட்டு பாராட்டக்கூடிய அளவுக்கு இந்த வலையொலி மூலமாக வீடியோக்கள் போட்டு நல்ல மக்களுக்காக நல்ல செயல்களை செய்து பாராட்டுகள் வாங்கக்கூடிய பல பேர் இந்த உலகத்தில் உலாவிக் கொண்டு இருக்கிறார்கள். இதில் வந்து பல மில்லியன் கணக்கான கோடிகளும் சம்பாதிக்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். லட்சங்களை சம்பாதிக்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். பல டாலர்களை சம்பாதிக்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். இதில் வந்து தமிழ்நாட்டை பொறுத்தளவில் இது வந்து எவ்வளோ பேர் வந்து இந்த விஷயத்தை வந்து செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, நிறைய பேர் வந்து இதற்கான வீடியோக்கள்லாம் போடுறாங்க. நல்ல தரவுகள்லாம் எடுத்து பேசுகிறாங்க. நிறைய கருத்துக்களை பரிமாறிக்கொள்கிறார்கள். ஆனால் இவர்களுக்கு வந்து இந்த வலையொலி மூலமாக கிடைக்கக்கூடிய வருமானம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு கேட்டால், எனக்கு அது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ரொம்ப கம்மியான, அதாவது 0.00% இருக்கலாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ஆனால் பல நாடுகளில் இதை வந்து பெரிய லெவலில் சம்பாரித்து மக்களுக்கு பொது சேவை செய்யக்கூடிய எத்தனையோ மக்கள் வந்து இதன் மூலியமாக வாழ்வாதாரத்தை பெற்றிருக்கார்கள். தமிழ்நாட்டிலையும் சில பேர் செஞ்சுருக்காங்க. ஆனால் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட இனம் சார்ந்த நபர்கள் ஆக இருக்கிறார்கள். அவர்களுக்கு வந்து பாராட்டுகளும் பரிசுகளும் கொடுத்து கௌரவிக்கிறார்கள். ஆனால் உண்மையான நியூஸுகள் போடக்கூடிய விவசாயம் சார்ந்து அல்லது வேறு ஒரு நகைச்சுவை சார்ந்து அல்லது மக்களுக்கு விழிப்புணர்வுக்காக இன்றைய அரசியல் நிலவரங்கள் இதை போன்ற பல விஷயங்கள் வந்து வீடியோ எடுத்து போடக்கூடிய மக்களை வந்து யாரும் வந்து அந்த அளவுக்கு வந்து பார்வையாளர்களும் கண்டுகொள்வதில்லை, பாராட்டக்கூடியவர்களும் கண்டுகொள்வதில்லை அப்படிங்கிற ஒரு இதுவும் இருக்கிறது. ஆகவே வந்து இதில் நான் என்ன சொல்ல வரேன்னா, சாமானியர்கள் தங்களுக்கான வருமானத்தை ஈட்டுவதற்கு இந்த வலைவொலிகள் மூலமாக பல்வேறு தகவல்கள், பல்வேறு என்ன சொல்கிறது, நிறைய வணிகம் கூட இதில் வந்து செய்கிறாங்க. வணிகம் செஞ்சு அவங்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்கிக் கொண்டு ஒரு சிறப்பான வாழ்க்கையை இந்த வலைவொலி மூலமாக கிடைத்த ஒரு பெரிய நல்ல அனுபவங்களை வைத்து அதன் மூலமாக ஆன்லைன் வர்த்தகம் செய்யக்கூடிய நிறைய ஒரு சாதாரணமாக ஒரு அம்மா வந்து சும்மா ஏதோ அவங்களே சமைச்சு அவங்களே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் கடைசியில் பார்த்தா அவர்கள் ஒரு வணிகத்தை தொடங்கினார்கள். அந்த வணிகம் இப்போ அவர்களுக்கு வந்து ரொம்ப கை கொடுத்துருக்கு அப்படிங்கிற மாதிரி இப்போ அவர்கள் என்னென்னமோலாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி பல்வேறு மக்கள் தொடர்ச்சியாக நம்ம என்ன முயற்சி செய்கிறோமோ அதை வந்து முழுமையாக நம்பிக்கையோடு தொடர்ச்சியாக செய்யும்போது கண்டிப்பாக அதற்கான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறது தான் நான் நினைக்கிறேன். அதில் நானும் கூட சில நேரங்களில் இதற்காக முயற்சி எடுத்திருக்கேன். ஆனால் எனக்கு வேறு சில பிரச்சனைகள் இருந்ததுனால இது தொடர்ச்சியாக செய்ய முடியாமல் போய்விட்டது. ஆனால் ஆர்வம் அதிகம் இருந்தது. வேறு சில சமூக பிரச்சனைகளை நான் நேரடியாக சென்று செயலாற்ற வேண்டும் என்று இந்த வீடியோ எடுப்பது, போடுவது, இது மாதிரி எடிட் செய்வது, இந்த மாதிரி விஷயங்களை வந்து நான் கவனம் செலுத்தவில்லை. அதனால் அது எனக்கு வந்து அதற்கான அந்த பலன் வந்து எனக்கு கிடைக்காம போச்சு. சரி, இப்போது தான் அதுக்காக முயற்சி எடுத்து சரி இந்த ஒரு 2, 3 மாதமாகத்தான் என்னுடைய வீடியோக்களை நான் போட்டு வருகிறேன். ஆகவே பெருசாக வியூவர்ஸ் ஒன்றும் இல்லாட்டினாலும் கூட முயற்சி தொடர வேண்டும் அப்படிங்கிறதுல உறுதியாக என்னுடைய பயணத்தை தொடங்கி செயல்பட்டு வருகிறேன். ஆகவே முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக
அதற்கான பலன் உறுதியாக கிடைக்கும் அப்படிங்கிறத ஆணித்தரமாக இங்கே பதிவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம்.